Hello guys, welcome back to Janani Priya classes. So if you are planning to appear for June 2025 CMA final examination, then this video will be very useful for you guys. Okay, in the video la paper number 13, அதாவது first paper corporate and economics laws strategy பார்க்க போகிறோம். எப்படி படிக்கலாம், எந்த டாபிக்ஸ் வந்து நிறைய ஃபோக்கஸ் கொடுக்கணும், அண்ட் 60+ நம்மளோட எய்ம் அண்ட் ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா 60+ எக்ஸம்ஷன் வந்து எடுக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு கொஷின் பேப்பரில் 2 types ஆஃப் கொஷின்ஸ் இருக்கும். த்ரீ பார்ட்ஸாக டிவைட் பண்ணுவாங்க. 2 types ஆஃப் கொஷின்ஸ் இருக்கும். என்னென்னா MCQs 30 marks அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செக்ஷன் பியில் ஃபுல்லாக கொஷின்ஸ் வந்துடும். கேஸ் ஸ்டடி கொஷின்ஸ் ஒரு 40%, பேலன்ஸ் வந்து டேரக்ட் கொஷின்ஸாக இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து கார்ப்பரேட் அண்ட் எக்கனாமிக் லாஸ் வந்து 2ஆக டிவைட் பண்ணுறாங்க. நம்ம ஸ்டடி மெட்டீரியலே வந்து இந்த டிவிஷன் இருக்குது. லைக் வந்து கார்ப்பரேட் லாஸ் அண்ட் எக்கனாமிக் லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்ட்டு. கார்ப்பரேட் லாஸ் பார்த்தீங்கன்னா 60% வெயிட்டேஜ் இருக்குது. அதில் வந்து மூணு ஆக்ட் வந்து கவர் ஆகுது. கம்பெனிஸ் ஆக்ட் அண்ட் ஐபிசி ஆக்ட், இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்டசி கோட், அப்புறம் கார்ப்பரேட் கவர்னன்ஸ். இதில் கம்பெனிஸ் ஆக்ட் பார்த்தீங்கன்னா 40% ஹையஸ்ட் வெயிட்டேஜ் இருக்குது. அண்ட் தென் பேலன்ஸ் 2க்கு வந்து 10%. ஸோ நம்ம கார்ப்பரேட் லாஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணாலே வந்து 60%, ஆல்மோஸ்ட் 60 marks நம்மளுக்கு அது இருந்தாலே வந்து எக்ஸம்ஷன் வந்து நம்ம கிளைம் பண்ணிடலாம் இல்லைங்களா? ஸோ வந்து கார்ப்பரேட் லாஸ் வந்து நம்ம மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து கம்பெனிஸ் ஆக்டை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இதில் வந்து 40 marks நம்மளுக்கு வருது. அண்ட் தென் இப்போ ஐபிசி கார்ப்பரேட் கவர்னன்ஸ் 10%னா அதில் இம்பார்ட்டன்ஸுன்றதை விட ஐபிசி அண்ட் கார்ப்பரேட் கவர்னன்ஸ் இந்த சாப்டர்ஸை பொறுத்தவரை நம்ம வந்து எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா எந்த கொஷின் கேட்பாங்கன்னு தெரியாது. ஸோ இந்த 3 சாப்டர்ஸை கவர் பண்ணால் மட்டும் நம்மளுக்கு வந்து 60% வருது. இது வந்து 3 ஆக்ட்டு. கம்பெனிஸ் ஆக்ட் கீழே நம்மளுக்கு வந்து ஒரு 9 சப்டிவிஷன்ஸ் வர மாதிரி இருக்கும். அப்புறம் எக்கனாமிக் லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து 40%. ஆனால் அது கீழே வந்து நிறைய ஆக்ட்ஸ் இருக்கும். எல்லாமே வந்து வெயிட்டேஜ் 5% அப்படி இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம ஸ்டடி மேட்டில் இருக்கிற ஒரு பேஜ். இதில் வந்து வெயிட்டேஜ் வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி கார்ப்பரேட் லாஸ்க்கு வந்து 60%. இதில் 3 ஆக்ட் வருது. கம்பெனிஸ் ஆக்ட், ஐபிசி, கார்ப்பரேட் கவர்னன்ஸ். நெக்ஸ்ட் வந்து எக்கனாமிக்ஸ் லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் வந்து இவ்வளோ ஆக்ட்ஸ் இருக்குது. செபி, காம்படிஷன், ஃபெமா, பேங்கிங் செக்டார், இன்சூரன்ஸ் செக்டார், எம்எஸ்எம்இ, சைபர் செக்யூரிட்டி அண்ட் ஆன்டி மணி லாண்ட்ரிங் ஆக்ட். இதில் ரொம்ப வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது, கண்டிப்பாக இந்த சாப்டர்லேருந்து கொஷின் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செபி, ஃபெமா, காம்படிஷன் அண்ட் ஆன்டி மணி லாண்ட்ரிங். ஓகேங்களா? இது வந்து நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த சாப்டர்லேருந்து 10%, 5% வெயிட்டேஜ் இருந்தாலும் ஒரு கொஷின் நம்மளுக்கு வரப்போகுது. ஓகேங்களா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு கம்பெனிஸ் ஆக்ட் கீழே என்னென்ன சாப்டர்ஸ் இருக்குது, ஐபிசியில் என்னென்ன சாப்டர்ஸ் இருக்குன்றது ஒரு டிவிஷன். ஓகே, கம்பெனிஸ் ஆக்டில் மொத்தமாக வந்து 9 சாப்டர்ஸ் இருக்குது. 9 சாப்டர்ஸ் இருக்குது. இதுதான் நம்மளுக்கு வந்து 40% வெயிட்டேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு ஆக்ட். ஸோ இதை வந்து நம்ம ரொம்ப மேஜராக ஃபோக்கஸ் பண்ணணும். ரொம்ப என்ன சொல்கிறது, எல்லா சாப்டர்லேயும் வந்து நம்மளுக்கு ஒரு நாலேஜ் ஐடியா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஓகேங்களா? இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் கம்பெனி ஃபார்மேஷன் அண்ட் கன்வர்ஷன். ஏன்னா டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் வரும். டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் டேரெக்டாக கேட்கலனாலும் லைக் இப்போது இந்த 1% கம்பெனி அண்ட் தென் நிறைய கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். தென் டிவிடெண்ட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணணும். போர்ட் மீட்டிங்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் ஆல்ரெடி இன்டர்மீடியட்டில் ஓரளவுக்கு படிச்சிருப்பீங்க. அதோட கண்டினியூஷன் மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அண்ட் தென் காம்ப்ரமைஸ், அரேஞ்ச்மெண்ட்ஸ் அண்ட் அமல்கமேஷன்ஸ் இந்த சாப்டர்ஸ்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும். ஐபிசி வந்து ஃபுல்லாக படிக்கிறது நல்லது. லைக் எந்த கொஷின் கேட்பாங்கன்னு தெரியாது. நம்மளுக்கு 10% வெயிட்டேஜ்னால் 7 to 14 marks நம்மளுக்கு கிடைக்கும் ஐபிசியில் படித்தோன்னா. ஸோ வந்து அந்த 7 to 14 marks நம்ம கம்பல்சரி நல்லா எழுதி எடுக்கணுன்னா நம்ம வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணலாம். அண்ட் தென் கார்ப்பரேட் கவர்னன்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேங்களா? கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இப்போ ரீசெண்டாக வந்து டிசம்பர் 2024 எக்ஸாம்ஸில் கூட கேட்டிருந்தாங்க, சிஎஸ்ஆர். ஸோ அது ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ எக்கனாமிக்ஸ் லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி செபி, காம்படிஷன், ஃபெமா அண்ட் ஆன்டி மணி லாண்ட்ரிங் வந்து மேஜராக ஃபோக்கஸ் பண்ணாலே வந்து ஓவராலாக நம்ம வந்து 75% ஆஃப் அவர் சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். 75% இஸ் ஈக்குவல் டு 75 marks. ஓகேங்களா?
ஸோ இப்படி இந்த ஸ்ட்ராட்டஜியில் நம்ம படித்தோன்னா இது இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சிருச்சு. கம்பெனி சேட்டில் வந்து 40% வருது, கார்ப்பரேட்டில் அண்டரில் வந்து 60% வெயிட்டேஜ் வருதுன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ நம்ம அதுக்கு வந்து ஃபோக்கஸ் நிறைய கொடுக்கணும். ஏன்னா செபி ரெகுலேஷன்ஸ் எடுத்தோன்னா செபி ரெகுலேஷன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 சாப்டர்ஸ் அப்படி வரும். அந்த 3 சாப்டர்ஸில் ஏதாவது ஒரு கொஷின் தான் கேட்பாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம 3 சாப்டர்ஸுமே படிக்கணும். அதுக்கு வெயிட்டேஜும் பார்த்தீங்கன்னா 10% தான். ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது கம்பெனிஸ் அட் 40% அதில் 9 சாப்டர்ஸில் நம்ம இம்பார்ட்டண்ட்டான 5 to 6 சாப்டர்ஸ் படித்தாலே வந்து 25 to 30 மார்க்ஸ் நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து நம்ம ஒரு கொஷின் பேப்பர் பேட்டர்ன் அண்டர்ஸ்டாண்டிங்காக டிசம்பர் 2024 லா எக்ஸாம் கொஷின் பேப்பரோட ஒரு கைடன்ஸ் மாதிரி பார்க்கலாம். ஓகே இதுதான் பார்த்தீங்கன்னா சிஎம்ஏ ஃபைனல் டிசம்பர் 2024 லா பேப்பரோட கொஷின் பேப்பர். ஓகேங்களா? இதில் வந்து என்ன பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு எம்சிக்யூ கொடுத்துட்றாங்க. எம்சிக்யூ வந்து 30 மார்க்ஸா. ஸோ 30 மார்க்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா 15 கொஷின்ஸ் கேட்பாங்க, ஒரு கொஷின் வந்து 2 மார்க்ஸ். ஸோ ரொம்பவே வந்து நம்ம கேர்ஃபுல்லாக அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ டிசம்பர் 2024 வந்து எம்சிக்யூ வந்து ஓஎம்ஆர் பேப்பராக கொடுக்குறாங்க. ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து நம்மளுக்கு ஓஎம்ஆர் ஷீட் இருக்கும். அப்படின்னா என்னென்னா 1 to 15 கொஷின் நம்பர் கொடுத்துருவாங்க. அண்ட் தென் நம்மளுக்கு ஒரு 4 சர்க்கிள் இருக்கும். ABCDன்னு நம்மளுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ABCDன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் கொஷின் நம்பர் 1. இப்போது இதில் வந்து நம்மளுக்கு எது கரெக்ட் ஆன்சர் நம்ம நினைக்கிறோமோ கரெக்ட் ஆன்சரை வந்து இங்கே வந்து ஷேட் பண்ணணும். ஓகே, நான் இந்த ஃபஸ்ட் கொஷின்ஸ்க்கு வந்து சும்மா பி தான் வந்து கரெக்ட் ஆன்சர் நினைக்கிறேன்னா பி கொஷினை வந்து ஷேட் பண்ணணும். ஸோ இதுதான் ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஆன்சர் ஷீட்லேயே பார்த்தீங்கன்னா எம்சிக்யூ இப்படி தான் இருந்தது டிசம்பர் 2024 எக்ஸாமுக்கு. ஸோ வந்து இப்படி இருக்கும். ஸோ 15 கொஷின்ஸுமே உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். நீங்கள் இப்படி தான் வந்து ஷேட் பண்ணி எம்சிக்யூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் தனியாக ஆன்சர் எடுத்து எழுத வேண்டாம். எம்சிக்யூ வந்து இப்படி தான் அட்டன் பண்ணணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 30 மார்க்ஸ் எம்சிக்யூவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்ஷன் பியில் நம்மளுக்கு வந்து எத்தனை கொஷின் கேட்குறாங்கன்னா 2 to 8னா என்னது 7 கொஷின்ஸ். 7 கொஷின்ஸ் கொடுத்துருவாங்க. 7 கொஷின்ஸ் கொடுத்துருவாங்க. இதில் வந்து நம்ம 5 அட்டன் பண்ணணும். 7 கொஷின்ஸ் கொடுத்துருவாங்க. இதில் வந்து நம்ம 5 அட்டன் பண்ணுறோம். ஸோ 2 வந்து ஆப்ஷனில் விட்டுடலாம். ஸோ இந்த 7 கொஷின்ஸுமே எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 2 பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருப்பாங்க, ஏபி அப்படின்ட்டு. ஸோ ஒரு கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14 மார்க்ஸ், அதை 2 பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருப்பாங்க ஏபின்ட்டு. ஸோ 7 மார்க்ஸ். இங்கே பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் கொஷின் பாருங்கள், ஏபின்னு டிவைட் பண்ணியிருக்காங்க. இதில் 7 மார்க்ஸ். ஸோ ஒரு கொஷின் செகண்ட் கொஷின் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து 14 மார்க்ஸ். ஓகேவா? ஸோ 5 கொஷின்ஸ் அட்டன் பண்ணோம். அவுட் ஆஃப் 7 5 கொஷின்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் இதுலேயே பாருங்கள், இந்த கொஷின் பேப்பர்லேயே வந்து கம்பெனிஸ் ஆக்ட்டுக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் நம்ம பார்த்தோம்ல 40% அப்படின்ட்டு. 40%, கார்ப்பரேட் லாஸ் வந்து 60%. எவ்வளோ வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா எம்சிக்யூஸில் மட்டும் உங்களுக்கு 8 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. பாருங்க, இந்த 4 கொஷின்ஸே வந்து கம்பெனிஸ் ஆக்ட் தான். 8 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க எம்சிக்யூஸில் மட்டும். அண்ட் தென் செக்ஷன் பின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 2A வந்து கம்பெனி லா, அண்ட் தென் 3A வந்து கம்பெனி லா, அண்ட் தென் 5B கம்பெனி லா, அண்ட் தென் 8B கம்பெனி லா. ஸோ உங்களுக்கு கம்பெனி லா மட்டும் ஒரு 35 மார்க்ஸ் வருது. கம்பெனி லா மட்டும் 35 மார்க்ஸ் வருது, ப்ளஸ் ஒரு 8 மார்க்ஸ். ஸோ இதுவே உங்களுக்கு 42 மார்க்ஸ் வந்துடுது. 44 மார்க்ஸ் வந்துடுது. ஓகேங்களா? இதுவே உங்களுக்கு மோர் தேன் 40 பாசிங் மார்க் கொடுத்துருச்சு. அதுக்கு மேலே நம்ம ஐபிசியும் கார்ப்பரேட் கவர்னன்ஸும் படிச்சிருந்தோம் அப்படின்னா 55 to 60 ஈஸியாக வந்து நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். அண்ட் தென் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த செபி காம்படிஷன் ஆக்ட்லாம் படிச்சிருந்தோம், ஆன்டி மணி லாண்ட்ரிங் ஆக்ட் படிச்சிருந்தோம்னா 60 to 70 மார்க்ஸ் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம மேஜர் ஃபோக்கஸ் எப்போவுமே எதில் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் ஆக்டை படிச்சுட்டு அதுக்கு கீழே இருக்க சப்டிவிஷன் கார்ப்பரேட் லாஸ் 60% தெரிஞ்சிடுச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு நம்ம மிச்சத்தை வந்து கவர் பண்ண ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு வந்து பயமும் இருக்காது. லைக் நம்ம மேக்ஸிமம் சிலபஸ் நம்ம கவர் பண்ணிட்டோம், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, ஓரளவுக்கு நம்ம நாலேஜ் கெயின் பண்ணிட்டோம், நம்மளால் எழுதிட முடியும் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ஓகேங்களா? ஸோ எம்சிக்யூக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐசிஎம்ஐ வந்து
ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க எம்சிக்யூ பேங்க்ஸ் அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள் எம்சிக்யூ பேங்க்ஸ். ஸோ இதுக்குள்ளே இந்த லிங்க்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் ஐசிஎம்ஐ வெப்சைட்லேயே இருக்குது. இல்லை ஃபவுண்டேஷன் இன்டர் ஃபைனல் இருக்கா, இதில் ஃபைனல் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எம்சிக்யூ பேங்க்ஸ் இருக்கும். டிசம்பர் 2024 எக்ஸாமுக்கு வந்து மேக்ஸிமம் எம்சிக்யூஸ் 90% ஆஃப் த எம்சிக்யூஸ் பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் இருக்கும் இல்லையா, புக் பேக்கு அண்ட் தென் இந்த எம்சிக்யூ பேங்க்கில் வந்து தான் மேக்ஸிமம் எம்சிக்யூஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சூனாக வந்து நம்ம சேனல்லையும் வந்து சிஎம்ஏ ஃபைனல் லாக்கு வந்து எம்சிக்யூ வீடியோ போடுவோம். செல்ஃப் ஸ்டடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் மராத்தான் வீடியோஸ் கூட சூனாக அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எம்சிக்யூக்கு வந்து இது வந்து நான் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொன்று வந்து எம்சிக்யூ பேங்க், இது இன்னொரு வெப்சைட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க லேர்ன். ஸோ இது வந்து அனதர் ஒரு லாகின் போர்ட்டல் ஐசிஎம்ஐ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எம்சிக்யூ ப்ராக்டிஸ்க்காகவே. இதில் வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன லெவலோ அதுக்கான சப்ஜெக்ட்ஸோட சாப்டர் வைஸ் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் வரும். ஸோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு எம்சிக்யூஸ் 30 out of 30 நம்ம எடுக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நம்மளோட ஃபோக்கஸ் எம்சிக்யூ 30 out of 30, பேலன்ஸ் ஒரு 30 மார்க்ஸ். அது கம்பெனி ஸ்டாட்டையும் நம்ம ஐபிசி அண்ட் செபி கொஞ்சம் படிச்சிருந்தாலே வந்து நம்ம வந்து 60+ ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ எம்சிக்யூஸும் மேஜர் ஃபோக்கஸ் கொடுத்தீங்கன்னா 30 out of 30 நம்ம எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிஎம்ஏ ஃபைனல் லா வந்து எப்படி படிக்கலாம், எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியலன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மீட் யூ சூன் கைஸ். பாய்.